Taste the Daily. ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தனபால் நண்பகல் 12:45 மணிக்கு தாக்கல் செய்வார்கள் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டுமென நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். கண்ணியமிக்க காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் அதிமுக சார்பில் அவரது நினைவிடத்தில் மரியாதை. அதிமுக தலைமை கழக செயலாளர்கள் மலர்போர்வை பூர்த்தி மரியாதை செலுத்தினர். ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து தென்சென்னை மாவட்ட செயலாளர் MK அசோக் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் கழக மகளிர் அணி செயலாளர் ப. வளர்மதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. சென்னை தரமணியில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கழக மகளிர் அணி செயலாளர் ப. வளர்மதி, மாவட்ட செயலாளர் அசோக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கைது. மக்கள் பிரச்சினைக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை அனுமதி மறுத்து போலீசார் கைது செய்து அராஜகம். சென்னை தரமணையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அதிமுக நிர்வாகிகளை கைது செய்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். அதிமுக நடத்திய மக்களுக்கான ஒரு போராட்டத்தை அராஜக போக்குடன் எதற்கு ஒடுக்க வேண்டும் என்றும், எதிர்க்கட்சியின் குரலை ஒடுக்கும் ஆணவ அரசின் கொட்டத்தை மக்கள் நிச்சயம் அடக்குவார்கள் என்றும் அறிக்கை. JEE தேர்வில் தேசிய அளவில் 417வது இடத்தை பிடித்த சேலம் மாவட்டத்தை கருமந்துறை சேர்ந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கல்வி ஒன்றே சமூக முன்னேற்றத்தின் வழி. மாணவி ராஜேஸ்வரி உயர்கல்வியிலும் சிறக்க வாழ்த்துவதாக அறிக்கை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புதிய டாஸ்மாக் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை அறிவுறுத்திய நிலையில் புதிதாக டாஸ்மாக் கடையை திறப்பது நியாயமா என்று மக்கள் கேள்வி. ஒரு ஊராட்சியில், ஒரு வருவாய் கிராமத்தில் ஒரு கடை இருக்கிறது. அந்த கடையே எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிற போது மற்றும் ஒரு கடையை பழைய கடைக்கு 300 முதல் 350 மீட்டர் தூரத்தில் மற்றொரு கடையை திறக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கிறது? கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பாலியல் வன்கொடுமை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் பெண் பிள்ளைகளை பெற்றோர் அச்சம். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அலட்சியத்தால் பீகார் கொண்டு செல்லப்பட்ட முதியவரின் உடல் மீண்டும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. மருத்துவக் கல்லூரி முதல்வர் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதியவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். வேலூர் கொணவட்டம் சதுப்பேரிக்கரை அருகே 80 ஆண்டுகளாக வசித்து வருவோரின் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து முதியவர் தற்கொலை செய்து கொண்ட அவலம். ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகளின் அராஜக நடவடிக்கையை கண்டித்து அரசு மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஆசையாக காதலித்து திருமணம் செய்த இளம் பெண்ணை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் கீழ்ப்பாக்கம், கோயம்பேடு, ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டு வரப்பட்ட 3070 போதை மாத்திரைகளுடன் 7 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை அடுத்த செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டு வரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கும் நிலையில் முதலமைச்சர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. சென்னை தண்டையார்பேட்டையில் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிப்பதற்காக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 700 கிராம் மெத்தபெட்டமின் இத்தாலி தயாரிப்பான துப்பாக்கி 15 தோட்டாக்கள் சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சர்வதேச போதை கடத்தல் கும்பலின் தலைநகராக தமிழகம் மாறிவிட்டதாகவும் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு ஆயுதங்களும் எளிதாக கடத்தப்படுவது அச்சமளிப்பதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை கோயம்பேட்டிலிருந்து சிறுசேரி நோக்கி சென்ற அரசு குளிர்சாதன பேருந்து வேளச்சேரி அருகே கழிவுநீர் கால்வாய் பள்ளத்தில் இறங்கி விபத்தில் சிக்கியதால் பயணிகள் அலறியடித்து ஓட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சாதாரண பேருந்துகள் மட்டுமல்ல, சொகுசு பேருந்துகளும் பயணிகளின் உயிரோடு விளையாடி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகே விடியா அரசின் தகர டப்பா பேருந்தின் ஸ்டேரிங் கட்டாகி வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் உயிரிழந்த பரிதாபம். ஓட்டை உடைசல் அரசு பேருந்துகளால் எத்தனை விபத்துகள் நடந்தாலும் பாடம் கற்காத ஸ்டாலின் அரசின் அலட்சியமே பெண் உயிரிழக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகரில் சாலையில் சென்று கொண்டிருந்த விடியா அரசின் ஓட்டை உடைசல் அரசு பேருந்தின் படிக்கட்டு கதவு திடீரென கழன்று விழுந்த நிலையில் கயிறு கட்டி இயக்கப்பட்ட அவலம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு பேருந்துகளில் பயணம் செய்வதென்றால் உயிரை பணயம் வைத்துதான் பயணிக்க வேண்டும் என மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சி அலுவலகத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து எழுப்பிய கேள்விக்கு மீண்டும் ஒரே பதிலை கூறிய விடியா அரசின் பேரூராட்சிகள் உதவி இயக்குனர். செல்போன் ஆடியோ வெளியான நிலையில் பொதுமக்கள் அதிர்ச்சி. 6 மாசத்துக்கு மேலாச்சு, இன்னும் போடல. இப்ப எஸ்ஐ மேல டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்க. அப்ப பஞ்சாயத்து வேலை எப்படி நடக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. போடுவாங்க. என்னைக்கு போடுவாங்க சார்? போடுவாங்க. இல்ல சார், என்னைக்கு போடுவாங்க? போடுவாங்க சார். சார் அதுக்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மே மாத ஊதியம் இன்னும் வழங்கப்படாததை கண்டித்து ஊழியர்கள் 2ஆம் நாளாக போராட்டம். பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாத காரணத்தினால் பதிவாளரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் இன்று மதுரை, பாளையங்கோட்டை, வேலூர் உள்ளிட்ட 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் சில இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த 4 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். விபத்தில் படுகாயமடைந்த 10 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. நீதித்துறையில் நிலவும் ஊழல் மற்றும் தவறான நடத்தைகள் அத்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குலைக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் கவலை. சின்னத்திரை நடிகர் புகழ் நடித்துள்ள மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்த படக்குழு. ஜே சுரேஷ் இயக்கியுள்ள இந்த படம் வரும் 27ஆம் தேதி வெளியாகுவதாக அறிவிப்பு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் நடிகர் ரவி மோகன் தயாரிப்பாளராக புதிய அவதாரம் எடுத்துள்ளார். ரவி மோகன் ஸ்டுடியோஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளதாக சமூக வலைதளத்தில் ரவி மோகன் பதிவு.